ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உயிரில் பூ பறித்த தேவதையே கதையோட 4வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எந்த ஒரு அப்டேட்ஸ் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மகிழினி கல்லூரிக்கு வந்து ஆட்டோவில் இறங்கினாள். தன்னவன் வருவானா இல்லை முன்னரே வந்து விட்டானா என்ற எண்ணத்தோடும் ஆவலோடும் நுழைவாயில் கேட்டின் அருகே சென்று அங்கு நின்றிருந்த வாட்ச்மேனிடம் தன் தங்கை ரூபாவின் பெயரையும் அவள் படிக்கும் பிரிவையும் சொல்லி ஐடி கார்டை கொடுக்க சொன்னாள். கல்லூரி உள்ளே நடைபெற்று கொண்டிருப்பதால் ஒருவேளை ஆருத்ரன் முன்னமே வந்திருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டே அவள் நின்றிருக்க, தன்னவன் எண்ணத்தில் அவளின் பக்கவாட்டில் வந்து நின்ற காரை கவனிக்கவில்லை போலும். தன்னுடைய மெர்சிடஸ் பென்ஸ் காரில் உள்ளே அமர்ந்து தனக்கு வந்த போன் காலில் பேசிக்கொண்டே இருந்ததில் இவளை அவனும் கவனிக்கவில்லை. மகிழினி திரும்ப தன் பக்கத்தில் இருந்த காரில் தன் உருவம் தெரிய தன் தேவை நினைத்து கொண்டே சற்று குனிந்து கார் கண்ணாடியில் தன்னை பார்த்து தன் முகத்தில் அரும்பி இருந்த வேர்வையை தன் தாவணையில் ஒற்றி எடுத்து தன் வில் போன்ற புருவங்களுக்கு மத்தியில் இருந்த குங்கும நிற பொட்டை சரி செய்து அவள் கண் சிமிட்டவும் காரின் கண்ணாடி கீழே இறங்கவும் சரியாக இருந்தது. மகிழினியின் மையிட்ட விழிகளும் ஆருத்ரனின் ரௌத்திரம் நிறைந்த காந்த விழிகளும் ஒன்றையொன்று சந்தித்து கவ்விக்கொண்டன. அவனை பார்த்த நொடியில் அவள் உள்ளம் கொண்ட உவகைக்கு எல்லையே இல்லை. அவனின் இருவிழி அவளை தடவியதில் அவள் மயங்கியே விட்டாள். அவளின் கனாக்களில் சந்தித்த முகம், பல பிசினஸ் இதழ்களில் அவன் புகைப்படத்தை கண்டு நெஞ்சில் தாங்கிய அவன் முகம், அவளின் உயிரில் காதலை மலர வைத்த மன்னவனின் ஆசை முகம், இதோ இன்று மிக அருகில். மயங்கினாள் மாது. இடம் பொருள் ஏவல் மறந்து அவனையே தன் விழிவெளியே தன் இதயத்திற்குள் இந்த நிமிடங்களை சிறைப்பிடித்தாள். என்று பாடல் பின்னணியில் எங்கோ கேட்க, அது இப்போது இவளுக்கு இவள் நிலையை உணர்த்த வெட்கம் கொண்டு அவனை பார்த்து தேவ் என சிரித்து அவனை நோக்க, அவனோ திடீரென தன்னை கண்டு அவள் மான்விழிகள் காட்டிய பலவிதமான அபிநயத்தில் தன்னை மறந்து தன் கொள்கையை மறந்து அவள் விழியசுவில் சில நொடிகள் வீழ்ந்து எழுந்தான். மாய விழிகளில் கட்டுண்ட மன்னவன் திடீரென சுயம் பெற்று ஒரு பெண்ணின் விழிகளை ரசித்த தன்னையே அவன் திட்டிக்கொண்டு அவளை முறைத்து பார்த்துவிட்டு காரை விட்டு இறங்கினான். அவன் திடீரென கார் கதவை திறக்கவும் அவள் பதறி பின்னால் 2 அடி நகரப்போக கால் இடறி அவள் விழப்போக ஒரு பற்றுதலுக்காக அவனின் கோட்டை பிடித்து இழுக்கவும் அவன் அவள் மேல் விழாமல் இருக்க அவள் மெல்லிடையை பற்றி தன்னை நோக்கி இழுத்து அவளை நிலைநிறுத்தினான். பெண் அவளின் மஞ்சள் வாசத்தில் அவன் ஒரு நொடி தடுமாற மகிழினி நிலைமையை சொல்லவே வேண்டாம். தன் உயிரானவனின் இதய துடிப்பை அவள் கேட்க கேட்க அவளுக்குள் பல மின்னல்கள். ஆசையாக தன் தேவியின் முகம் நோக்க அவனோ அவளை முறைத்து கொண்டு நின்றிருந்தான். சுயம் வந்தவள் அவனை விட்டு விலகி நின்றாள், மனமே இல்லாமல். அவனை பார்த்ததும் சுற்றம் மறந்து நடந்து கொண்ட தன் மனத்தனத்தை எண்ணி நொந்து கொண்டாள். ஹே, ஹவு டேர் யூ, டேம் இட், இதுக்குன்னே வருவீங்களா? யாழி நீ? எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை இப்படி பிடிச்சிட்டு நிற்ப? என்ன உன் கண்ணை காட்டி மயக்க பார்க்குறியா? அவள் கண்கள் அவனை ஈர்த்தது உண்மை என அவனுக்கும் தெரியும். ஆனால் அதை ஒப்புக்கொண்டு விட்டால் அது நம் ஆருத்ரன் இல்லையே. அதை மறைக்கவே அவளிடம் இப்போது கத்தி சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். அவன் கடுஞ்சொல்லை கேட்டதுமே அவள் உள்ளுக்குள் நடுங்க தொடங்கிவிட்டாள். காரணம், இது அவள் அறியாத முகமல்லவா? இன்னும் அறிந்தால் தாங்குவாளா? சாரி தேவ் என பதட்டத்தில் அவள் எப்போதும் தன் மனதிற்குள் அவனை அழைக்கும் விதத்திலே அழைத்துவிட அதில் அவன் முகம் இன்னும் கோபத்தில் சிவந்தது. வாட், தேவா? எவ்வளோ தைரியந்தா என் பேர் சொல்லி அதுவும் சுருக்கி கூப்பிடுவ என அவளின் கையை இழுத்து அவன் கத்த, அவன் அழுத்தி இழுத்ததில் உண்டான வலியை அவள் கண்கள் காட்ட அந்த மையிட்ட விழிகள் வலியில் சுருங்கியதும் அவனுக்கும் வலித்ததோ என்னவோ சட்டென அவளின் கையை விட்டான். தன்மேலே கோபம் கொண்டு தன் தலையை அழுத்தி கோதிக்கொண்டான். ஹே, லுக் ஹியர், இனி என் கண்ணு முன்னாடி வந்த அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆமா, நீ யாரு? இந்த காலேஜா? என்று அப்பொழுதுதான் அவளை முழுவதுமாக பார்த்தான். ஊதா நிற தாவணியும் கருப்பு நிற பாவாடையும் அவளின் மஞ்சள் தேகத்தை இன்னும் எடுப்பாக காட்ட, பயத்தில் அவள் தன் தாவணி நுனியை திருகிக் கொண்டு அவள் நின்றிருக்க
சட்டென காற்று வீசியதில் அவள் மெல்லிடை அவனுக்கு காட்சி அளிக்க ஷிட் என கண்களை மூடிக்கொண்டான். ஏய், இது என்ன ட்ரெஸ்? இப்படிதான் காலேஜ் வருவாங்களா? ஃபுல்லா கவர் பண்ணி வர தெரியாதா என அவள் மெல்லிடையை தான் பார்த்துவிட்ட கோபத்தில் அதற்கும் அவளையே திட்டினான். அவள் சரியாகத்தான் தன் தாவணியை இழுத்து மூடி ஒரு இடம் கூட தெரியாமல் கட்டி வந்தாள். ஆனால் இந்த மடையனுக்கு யார் சொல்வது இவன் அவள் இடையை பிடித்து இழுத்த போதுதான் அது சற்று விலகிவிட்டது என்று? அவன் காலேஜில் படிக்கும் பெண்களும் சரி, அவன் இதுவரை பார்த்த பெண்களும் சரி, யாரும் இப்படி தாவணி உடையணிந்து அவன் பார்த்ததில்லை. ஏய், உன்னதானே கேட்குறேன், பேசு. ஐயோ இல்ல, நான் இங்க படிக்கல, என் தங்கச்சி தான் இங்க படிக்கிறா என விளக்கம் கூறினாள். இனிமேல் உன்னை நான் இங்க மட்டும் இல்ல எங்கேயும் பார்க்கக்கூடாது, கெட் லாஸ்ட் என கத்திவிட்டு தன் கூலஸை மாட்டிக்கொண்டு காரில் ஏறி சென்றான். அவன் வாழ்நாள் முழுவதும் அவனோடு பயணிக்கப் போகும் காதல் இளவரசி அவள்தான் என தெரியாமல் போய்கொண்டிருக்கிறான். ஆருத்ரன் சென்றதும் மகிழினி அவன் சென்ற திசையை சிறிது நேரம் பார்த்துவிட்டு நடக்க தொடங்கினாள். என்னதான் அவன் தன்னிடம் கத்தியது சிறிது வலித்தாலும் பெண்ணவளின் மனம் அவனை பார்த்த நொடியில் அவன் கண்கள் அவளை பார்த்த விதமும் ரசித்ததும் ஏதோ ஒரு சிறு நம்பிக்கையை அவளுக்கு தந்தது. அவனிடம் தன் காதலை சொல்ல முடியுமா, அவன் ஏற்பானா என்ற யோசனையில் இருந்தவளுக்கு இன்று அவன் கண்கள் காட்டிய ஒரு சில நொடி நேர அன்பு கொண்ட பார்வை அவளுக்கு நம்பிக்கையை தந்தது. ஆனால் அவன் காதலை அடைய அவள் பல கஷ்டத்தை தாண்டி வர வேண்டும் என தெரியாமல் இருக்கிறாள் பேதை. வழியில் ஒரு ஆட்டோ வர அதிலேறி தன் இல்லம் சென்றாள் மகிழினி. இங்கு கல்லூரியில் தன் பிரத்யேக ஆபீஸ் அறையில் நுழைந்த ஆருத்ரன் அன்றைய வேளையில் தன்னை மூழ்கடிக்க நினைத்தாலும் ஏனோ தெரியவில்லை, அவன் மனதில் பாவை அவளின் நயனங்களே அடிக்கடி தோன்றி அவனை தவிப்புறச் செய்தது. ச்ச, என்ன இது, நானா இப்படி? நோவே, இது கூடாது. எல்லாமே பணத்துக்காகத்தான் லவ் பண்ணுவாளுக, பின்னாடியே வருவாங்க. அப்புறம் உன் ஃப்ரெண்டு வருணோட மனைவி பணத்துக்காகத்தான வருணோட உண்மையான காதலை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தனோட போனா, அவளை மாதிரி தான் இவளும் போவா, அவ கண்ணை பார்த்து மயங்கிடாத என அவன் மூளை அவனுக்கு அறிவுறுத்த அவனும் அதை ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் மனதின் பேச்சு மூளைக்கு எதிராகத்தானே உள்ளது. மனது சம்பந்தப்பட்ட இடத்தில் மூளைக்கு என்ன வேலை? முதல் பார்வையிலே அவனின் மனதை அவள் பறித்து சென்று விட்டாளே. அவன் அறியாமல் இவன் இவ்வாறையெல்லாம் தன் மூளையோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அதை தடை செய்யும் விதமாக அவன் ஆருயிர் நண்பன் வருண் உள்ளே வந்தான். டே மச்சான், மால் இனாகரல் செரிமனி அப்போ தேவையான டெக்கரேஷன் மற்ற ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டேன். எந்த டேட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம பிஸ்னஸ் சர்க்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். மற்ற ஒர்க்ஸும் ஆல் டன் என வருண் சொல்ல, குட் மேன், தென் ஐ வில் பி ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம் என ஆருத்ரன் கூறினான். ஏனென்றால் இந்த மால் ஓப்பனிங் மற்றும் அதன் டாக்குமெண்ட்ஸ் விஷயம் சம்பந்தமாக சற்று அலைந்ததில் அவன் சோர்வாக உணர்ந்தான். இப்போது அவன் வேலையை அவன் தோழன் சற்று குறைத்ததில் நிம்மதியானான். மச்சான், வீட்டுக்கு வாடா, அம்மா உன்னை கேட்டுட்டே இருக்காங்க. நீ வந்து 1 வீக் மேலாச்சு. ஸோ இப்போ நீ என் கூட வர, ஓகே என கூறிக்கொண்டே தன் பிளாக் பிளேசர் கோட்டை சரி செய்து கொண்டு ஆருத்ரன் இருக்கையை விட்டு எழும்ப, அப்போது டே மச்சான் அப்படியே நில்லு என வருண் குரல் கொடுக்க, என்னடா எதுக்கு நிற்க சொல்ற என தேவ் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது வருண் அவன் பக்கம் நெருங்கி ஆருத்ரன் கோட்டில் மாட்டி இருந்த ஜிமிக்கியை கையில் எடுத்து, டேய் மச்சான், யாரோடதுடா இது, பாத்தியா என்ற சொல்லவே இல்லை நீ என கண்ணடித்து கேட்க, அப்போதுதான் அந்த ஜிமிக்கி தோடை அவன் பார்த்தான். பார்த்தவுடன் மகிழினி முகம் மனதில் தோன்ற சட்டென தலையை உலுக்கி கொண்டான் தேவ். இதெப்படி என்கிட்ட என அவன் யோசனையாக மின்னல் போல் மனத்திரையில் தோன்றியது. அவள் விழாமல் இருக்க அவள் மெல்லிடையை அவன் இழுத்து அணைத்த காட்சி. ஹலோ டே, என்ன கண்ண மூடி கனவா? யார் அந்த தேவதை என வருண் ஆவலாக கேட்க, டேய் வாய மூடு, அப்படிலாம் யாரும் இல்லை என கூறி சட்டென வருணின் கையில் இருந்த ஜிமிக்கியை பறித்து தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் ஆருத்ரன். ஹோ அப்படியா, அப்ப கொடு, அந்த தோடு உனக்கு எதுக்கு, நான் தூக்கி போட்டுறேன் என அவன் தன் நண்பன் மனதை வருண் ஆழம் பார்க்க, அதை நானே போடுறேன், யூ ஜஸ்ட் ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் டாக் என சொல்லிவிட்டு வேக வேகமாக அறையை விட்டு வெளியேறினான் ஆருத்ரதேவ். வருணுக்கு அவன் செயல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் தன் நண்பன் மனதை ஏதோ ஒரு பெண் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளாள் என புரிந்து கொண்டான்.
அவள் யாரென அறிய வேண்டும் என யோசித்து அவன் பின்னால் சென்றான் ஆருத்ரன் வீட்டிற்கு. வருண் அவள் யாரென தெரிந்து கொள்ள போகும் நேரம் இன்னும் சற்று நேரத்தில் நிகழப்போகிறது. ஆருத்ரனின் இதய பூவை மகிழினி பறித்ததை உணர்வானா? பார்ப்போம். ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட் திங்கட்கிழமை வரும். தேங்க்யூ.